கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 2:5-6. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஆம் தேவச்சனங்களே, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்பும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அபிஷேகம் ஒரு நபர் மேலே வரப்பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வரப்பொழுது, அந்த நபரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார்னா அவர்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பும். இதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது, பிறந்த இயேசு பிள்ளையாக குழந்தையாக இருக்கும் பொழுது, அவர் குழந்தை என்ற தருணத்தில் அவரை தற்காத்து கொள்ள அவரால் முடியாது. ஏன்னா அவர் குழந்தையாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசுவை அவங்க தாயும் தகப்பனும் தான் காத்து கொண்டாங்க. இயேசு குழந்தையாக இருந்தாலும் அவர் தெய்வமாக இருந்தாலும் அவர் குழந்தையான நிலையில் இருக்கிறார். ஒரு மனிதனாகவே பிறந்ததுனால அவரை காத்துக்கொள்ள தாயும் தகப்பனையும் தேவன் எழுப்புகிறார். சொப்பனங்கள் மூலமாக பேசி அவரை காத்துக்கொள்ள தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் தேவன் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய நபர்களுக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் அவர் ஞானத்தை கொடுப்பார். அப்போது ஒரு இயேசு விடுதலை கொண்டு வந்துடுவார்னு சொன்ன உடனே ராஜா எழும்பி கொள்ளலான்னு நினைத்தான். இதே போல் மோசே, அவன் அநேக மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவான்னு சொன்ன உடனே மோசே குழந்தையாக இருக்கும் பொழுது, அவன் பலவீனமாக இருக்கும் பொழுது அவனை கொள்ளலான்னு நினைத்தான் சாத்தான். அதற்கு ராஜாவுடைய இருதயங்களை தூண்டினான். இதே போல் நீங்கள் தேவனால் பயன்படணும்னு ஒரு முன்குறிப்பு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் போராட்டம் இருக்கும், வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. ஏன்டா இந்த போராட்டம்னு யோசிப்பீங்க. காரணம், தேவ திட்டம் இருக்குது. அதை உங்கள் வாழ்க்கையில் அழிக்கலாம் என்று சத்துரு நினைக்கிறான். அதனால்தான் போராட்டம், பிரச்சனை, கணவர் மனைவி பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதை தான் நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில். ஆண்டவர் அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்புகிற தேவ ஜனத்தினுடைய அழைப்புக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து நகைப்பார்னு ஆண்டவர் பேசினார் நேற்றைய தினத்தில். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அதே வார்த்தையினுடைய மறுபக்கம் தான் 5வது வார்த்தையிலிருந்து, ஆண்டவர் அவர்களை கலங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக, உங்கள் அழைப்புக்கு விரோதமாக, உங்கள் அபிஷேகத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த நபர்கள் போராட்டம், பிசாசின் கன்னிகள் வருகிறதோ கர்த்தர் கலங்க பண்ணுவார். ஏன்னா கர்த்தர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இப்போ இயேசப்பாவுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது சொந்தமாக இருக்கிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தேவ ஜனங்களே, இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி ஒரு காரியத்துக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். அதே போல அவருடைய பிள்ளையாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீதுக்கு விரோதமான எல்லா அந்தகாரங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். இப்பொழுது தாவீது அல்ல, இப்பொழுது இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம இருதயங்களிலும் குடியிருக்கிறார் ஆவியானவர் மூலமாக. ஆனால் இப்போ இயேசப்பாவுக்காக ஊழியம் செய்ய போகிறது நீங்களும் நானும் தான். தேவ தூதர்கள் நினைத்தால் கூட ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் கொண்டு தான் அந்த உன்னதமான சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் திட்டம் கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தொழில், குடும்பம் எல்லாமே கர்த்தருக்காக உபயோகப்பட போகுது. ஒரு ஏசப்பா பிள்ளை, ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு என்ன தெரியுமா? அவன் கார் கர்த்தருக்காக உபயோகப்படும், அவன் வீடு கர்த்தருக்காக உபயோகப்படும், அவன் வீட்டினுடைய மாடி கர்த்தருக்காக உபயோகப்படும், ஒரு ஊழியம் நடக்கிறதுக்கு உபயோகப்படும். ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டினுடைய முத்தம், அந்த கேம்ப்பு, ஒரு சின்ன ஒரு கேம்பஸ் மாதிரி அதில் ஒரு விபிஎஸ் நடத்தவோ, அதில் ஒரு கன்வென்ஷன் நடத்தவோ அது உபயோகப்படும். தேவ ஜனங்கள் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவுமே நம்ம கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதில்லை. இருக்கிற நாட்களில் நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். வேதத்தில் 120 பேர் கூடுகிறதற்காக ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் திருவிருந்தை எடுக்கிறதற்கு கம்பளங்கள் விரிக்கப்பட்ட ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேவ ஜனமே. பேதுருவை பாருங்க, இயேசு நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவருடைய படகை கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொன்றாக இயேசுக்காக கொடுக்கப்பட்டது. லீதியாலும் பாருங்க, அவளுடைய பிஸ்னஸ்லேருந்து கம்பளங்கள் கொடுத்தாள். இப்படி ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட்டது. நம்ம தேவ பிள்ளைகள் நம்மளுடைய சைக்கிளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செருப்பாக இருந்தால் கூட சரி, அது கர்த்தருக்கு பயன்படணும். ஏதோ ஒரு ஊழியக்காரன் உங்கள் செருப்பை ஒரு விசை கேட்டுட்டு நான் இந்த இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்கள் செருப்பை கேட்குறாங்க, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அந்த செருப்பை போட்டு அவங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு வைங்களேன். அது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் செருப்பு கர்த்தருக்காக பயன்பட்டுருக்கு. அந்த நாட்கள்லாம் பணம் இல்லாமல் இருப்பாங்க, காசு இல்லாமல் இருப்பாங்க.
ஏதோ வழிப்போக்க மாதிரி ஒரு ஊழியக்காரன் பாம்போல போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய உன்னதமான ஊழியராக இருந்திருப்பாங்க. தொப்பியை வைத்து பிளைட் இல்லாமல் தொப்பியை காமிச்சு கூழ் கேட்டு கேட்டு ஊழியம் செஞ்ச வெளிநாட்டு மிஷினரி நம்ம தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்ச நாட்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் ரிங்கல் டோபின்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர். கையில் தட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஊருக்கு வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அந்த பிளேட் இல்லாததுனால தலையில் வச்சுருந்த அந்த பெரிய தொப்பியில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை கழுவிட்டு தலையில் வச்சுட்டு போன தேவ மனிதர். அதனால தான் தேவனுக்காக நம்ம வீடு, நம்ம உடைகள், நம்மளுடைய வாகனங்கள் பயன்படுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவருடைய அழகு. அதனால் நீங்கள் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உபயோகப்பற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம், அது உங்களுக்கு போராட்டமாக வந்திருக்கலாம், பிரிவினையாக வந்திருக்கலாம், உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறாரு 5வது வசனத்தின்படி, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அது மட்டும் இல்லை, என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மேல் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோன் மேல இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா தேவ ஜனங்களே? உங்களை ஒரு பிஸ்னஸ் மேலே, இல்லை ஒரு ஊழியத்துக்கு மேலே, ஒரு அழைப்புக்கு மேலே, இல்லை ஒரு அழைக்கப்பட்ட தேவ மனிதனுக்கு உதவி செய்கிற ஒரு அசிஸ்டன்ட் அழைப்பாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து கர்த்தர் நகைப்பார், கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணுவார். நீங்கள் இந்த நாட்களில் பார்ப்பீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய கண்கள் சிவக்கும், அவர்கள் முகநாடி வேறுபடும், அவர்கள் உங்களை கண்டு நடுங்குவார்கள். உங்கள் கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறத தேசம் காணும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். தேவ ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிப்பீர்கள் என்றால், ஒன்று கூடி அபிஷேகத்தில் இணைவீர்கள் என்றால், கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே இறங்க உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாக தொடுவார். அவருடைய அக்கினி உங்களை நிரப்புகிறத நீங்கள் உணர்வீங்க, கட்டுகள் உடையிறத நீங்கள் உணர்வீங்க, ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறத உணர்வீங்க, விடுதலை வருகிறத உணர்வீங்க. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஆம் தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? யுத்தங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறதுன்னு சோர்ந்து போய் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஆல்மைட்டி காட். நன்றி அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் ஜனங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுறதுக்காக நன்றி, யுத்தங்களை ஓய பண்ணுறதுக்காகவும் நன்றி, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை 7 வழியாக ஓட பண்ணுகிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய விரல் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது என்று புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், எதுக்கிறவர்கள், அந்தகார ஆவிகள் சொல்ல போகிறதற்காக நன்றி ஆண்டவரை. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். தேவ ஜனங்களே, இன்று இரவு 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.